வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூலை 23 ஏ பாலினரியோ மொபினி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து ஃபிலிப்பைன்ஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பர்சனுடைய நேம் தான். இவங்க அவங்க நாட்டினுடைய ஃபஸ்ட்டு ஜனாதிபதியாக இருந்தார் ஃபிலிப்பைன்ஸில். முறையாக ஒரு அமைதியான முறையில் தான் போராட்டங்கள் அப்படின்றதே ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவரோட உடம்பு நல்லா ரொம்ப பாதிக்கப்பட போலீஸ்காரங்க அடிக்கடி ஒரு ஜெயிலில் பிடிச்சி போட ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சரி இதுக்கப்புறம் இவர் செயல்பட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸும் பண்ணிட்டாங்க. ஒரு 2 வருஷமாக அவர் வந்து ஹாஸ்பிட்டல்லே இருந்து சிகிச்சை எல்லாம் மேற்கொண்டுட்டே இருந்தார். அந்த 2 வருஷமும் சும்மா இல்லாமல் புத்தகங்கள் எழுதுறது, அவங்களுடைய சட்டங்கள் ஏற்படக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் திருத்தி அமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான மாற்றங்களை கொண்டு வர ட்ரை பண்ணே இருக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருந்த அமெரிக்கா என்ன பண்ணாங்க, இவர் இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது, இவர் ஏன்னா நாடு கடத்திட்டா இன்னும் பெட்டராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி இருக்கும்போது தான் ஃபிலிப்பைன்ஸினுடைய ஜனாதிபதியாகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரி ஓகே வேறு வழி இல்லை, இப்போ அவர்கிட்ட பேசி ஆகணும், ஒரு சமாதான உடன்படிக்கை, இப்போ நாங்கள் உங்களுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஃபிலிப்பைன்ஸ்டே கேட்குறாங்க. அதாவது இவர் ஜனாதிபதி அந்த சமயத்தில். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு அந்த மாதிரிலாம் எந்த விதமான சப்போர்ட்டும் தேவையில்லை, உங்களுடைய சப்போர்ட்டே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல உடனே இவர் குவாம் அப்படின்ற ஒரு பகுதிக்கு நாடும் கடத்திட்டாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் கழித்து மறுபடியும் இவர் வந்து அமெரிக்கா கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நாங்கள் வேணால் மறுபடியும் உங்களை அந்த பகுதிக்கு வந்து முக்கியமான போஸ்ட்னால் ஒரு ஜனாதிபதியாக மாற்றி விட்றோம் அப்படிலாம் மாதிரி சொல்கிறாங்க. இவரும் அந்த நாடு திரும்பலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருந்த சமயத்தில் கால்ரா வந்து இறந்தும் போயிட்டார். ஸோ இவங்களோட நாட்டுக்காக கடைசி வரைக்கும் வாழ்ந்த ஒரு பர்சனாக இருந்துருக்கிறாரு. ஸோ தன்னுடைய உயிரும் வந்து அதுக்காக கொடுத்த ஒரு மனுஷனை கண்டிப்பாக பாராட்டணும் அப்படின்றனாலே அவங்க நாட்டினுடைய ஃபஸ்ட்டு ஜனாதிபதியில் அதை செலிப்ரேட் பண்ணுறதுனால தான் அவருடைய பர்த்டேவை இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க ஃபிலிப்பைன்ஸு. ஜூலை 23 இன்றைக்கி வேர்ல்டு சிஜினோரியன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து ஒரு வியாதி தான். இன்றைக்கி உலகம் முழுக்கவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் மக்கள் இந்த வியாதியை வந்து பாதிச்சிருக்கிறான். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த வியாதி வந்துருச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு சாதாரண விஷயம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் அப்படின்றது டைம் எடுத்துக்கும். ஏன்னா இது என்ன பண்ணுது அப்படின்னா கண்ணு, காது, வாய், மூக்கு, பிறப்புறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு உடம்புல இருக்கக்கூடிய அந்த தோல், ஸ்கின்னு கொண்டு எல்லாத்தையுமே வந்து ட்ரை ஆகிடுமா. அதே மாதிரி நம்மளுடைய உமிழ்நீர்லேருந்து நம்மளுடைய ஆன்டிபயோட்டிக் சிஸ்டம் இருக்குல்ல, ஏன்னா உமிழ்நீர்ன்றது ஆன்டிபயோட்டிக் தான். ஸோ அந்த மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய நிறைய விதமான ஆன்டிபயோட்டிக் சிஸ்டத்தையே கொலாப்ஸ் பண்ணி நம்ம உடம்புக்கு தேவையான எந்த விஷயத்தையும் கொடுக்காமல் விட்டுது தான். இப்படி ஒரு வியாதி இருக்குது அப்படின்றதே கண்டுபிடிக்க முடியாமல் தான் இத்தனை 2.5 மில்லியன் மக்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அது எப்போ வருது எப்படி போகுதுன்னு தெரியவும் இல்லை. ஸோ இதை பற்றின ஒரு சரியான விழிப்புணர்வு மக்களுக்கு தேவை அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சுக்கிறாங்க. இதில் 90% வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்களாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குன்றதே 1933 ஸ்வீடிஷ் நாட்டை சேர்ந்த மருத்துவர், கண் மருத்துவராக இருந்தவர் தான் இதை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஆராய்ச்சிகள் தான் போகுது. பட் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டில் இதுக்காக ஒரு மெடிசன் அப்படின்றது கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா இதுக்கு சிகிச்சைன்னு ஒன்று இல்லவே இல்லையா. இந்த விஷயத்தில் ஓவர் கம் பண்ணுறதுக்காக, இதை பற்றியான ஆராய்ச்சிகளை மேற்கொள்றதுக்காகவும் மக்களுக்கு இதை பற்றியான விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சின்ஜூரியன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாதியை அனுசரிக்கக்கூடிய நாளாக வச்சுருக்காங்க ஜூலை 23. நெக்ஸ்ட் 17th ஆஃப் தமூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து யூதர்களால் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக வச்சுருக்கிறாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ரோமானியர்கள் இவங்களை ஆட்சி பண்ணிட்டு இருந்த சமயத்தில் இவங்களுக்கு பயங்கரமாக கொடுமைகள்லாம் பார்த்திருந்தாங்க. அதுவும் இவங்களோட முக்கியமான கோவிலாக பார்க்கப்படுற அந்த ஜெருசலேமில் இருக்கக்கூடிய கோவிலை வந்து இடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த புனிதமான பொருட்கள்லாம் எரிகிறது, அவங்களுடைய இடத்துல ஒரு சிலையை எடுத்துகிட்டு போய் நிறுவி அதை வழிபடணும்னு சொல்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட சித்திரவதைகளை இவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இது போக இதுக்கப்புறம் அது இந்த ஆண்டு நிறைவு அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வரல, இதெல்லாம் முடிஞ்சு அதுலேருந்து தப்பிச்சு வெளில வந்திருப்பாங்களே. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதை நினைவாக அப்படியே அனுசரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த நாளில் வந்து கூடுதலான பிரார்த்தனைகள்லாம் பண்ணுறது, இன்றைக்கி ஒரு நாள் முடி வெட்டாமல் இருக்கிறது, இந்த பொழுதுபோக்கான விஷயங்கள்லாம் அவங்க தவிர்க்கிறது, இந்த மாதிரியான கான்செப்ட்டுக்குள்ளே அவங்க வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா யூதர்கள் வந்து 17th ஆஃப் தமூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 23. நெக்ஸ்ட் ரெவல்யூஷன் டே ஆஃப் எகிப்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. எகிப்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் டேன்றது அதிகமாக வரும். ஏன்னா ஏகப்பட்ட மன்னர்கள் அவங்க வந்து தூக்கி எறிஞ்சு அந்த நாளை, அந்த சர்வாதிகாரத்தெல்லாம் ஒழிச்ச ஒரு நாளை வந்து அவங்க கொண்டாடுவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபரூக் அப்படின்ற ஒரு மன்னர், இவர் வந்து அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் 1936 ஆட்சிக்கு வராரு. ஆனால் இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நாடு ஊழல், ஒரு திறமையற்ற ஒரு நிர்வாகம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு கட்டத்துக்குள்ளே போய் மாட்டிக்கினாங்க. ஒரு பெரிய லெவலில் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அரபு இஸ்ரேல் போர் நடந்துச்சு. அதில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை பார்த்தாங்க. பிரிட்டிஷ்க்கு இவங்க ராணுவத்தை சப்ளை பண்ணியிருந்தார். இதெல்லாமே வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பயங்கர கோபத்தை உருவாக்க ஆரம்பிச்சிச்சு. 1952 கமல் அப்தல் நாசர் அப்படின்ற ஒரு பர்சன் என்ன பண்ணார், இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவங்க போராட தொடங்க ஆரம்பிக்கிறார். ஸோ ஒரு பெரிய புரட்சி குழுக்கள்லாம் உருவாக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவரை வந்து பதவி விலகுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துகிறாங்க 1952. அந்த சுச்சுவேஷன் இவரோட பையன் இருக்கார்ல, அவருக்கு பதவியை கொடுத்துட்டு இவர் பதவியும் விலகிட்டார். பட் இருந்தாலும் ஒரு வருஷம் அந்த ஆட்சின்றது போது. ஆனால் அது ஒரு சும்மா ஒப்புக்கு சப்பா இவங்க தான் அந்த ஆட்சி நடத்துகிறாங்க. ஆனால் ஒரு பையன் மன்னராகிற மாதிரியே காட்டியிருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த குடியரசாகவும் அறிவிச்சிட்டாங்கப்பா. ஸோ அப்படி ஃபரூக் அப்படின்ற ஒரு மன்னருடைய முடிவை வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு நாளாக அந்த மன்னராட்சி போய் ஒரு குடியரசு உருவானது தான் ரெவல்யூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு எகிப்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 23. சாப்பாட்டுக்காக அடிமையாக இருந்தோம், உயிருக்கு
பயந்து அடிமையாக இருந்தோம், இன்னைக்கு பணத்துக்காக சுதந்திர அடிமைகளாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்கள்கிட்ட விடுபடுறது அவங்க பாண்டியா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.